செங்கோல் தமிழர்களின் பண்பாடு மற்றும் கலாச்சாரத்தை பிரதிபலிப்பதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ள நிலையில், தமிழர்களின் கலாச்சாரம் செங்கோல் அல்ல, தமிழ் மொழிதான் என திமுக எம்பி திருச்சி சிவா விமர்சித்துள்ளார். இதுகுறித்து இருவரும் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். செங்கோல் தமிழர்களுடைய பண்பாடு, தமிழர்களுடைய கலாச்சாரத்தை போற்றுகின்ற செங்கோல். செங்கோல் தமிழர்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் ஆட்சி பரிபாலனம் செய்யும் பொழுது இந்த ஆட்சி நேர்மையான ஆட்சியாக இருக்க வேண்டும், இந்த ஆட்சி நீதிநிலை தவறாமல் இருக்க வேண்டும் என்பதற்கு சோழர்கள் பயன்படுத்திய அந்த செங்கோல். இப்படிப்பட்ட செங்கோலை அவமரியாதை செய்த சமாஜ்வாதி கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஆர்கே சௌத்ரி அவர்களுக்கு என்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதோடு, இதற்கு துணை போகிற இந்தி கூட்டணி, அது திமுகவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும், அவர்கள் தமிழர்களை அவமதிக்கிறார்கள், தமிழ் பண்பாட்டை அவமதிக்கிறார்கள், தமிழர்களுடைய கலாச்சாரத்தை அவமதிக்கிறார்கள். இதை தமிழர்களாக நாம் யாரும் வேடிக்கை பார்க்க முடியாது. இது தமிழனுடைய மாண்பிற்கு ஒரு இழுக்காகத்தான் இது இருக்கிறது. தமிழர்களுடைய மாண்பை போற்றுகின்ற அந்த செங்கோலை எடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அருகதை எந்த இந்திய கூட்டணியை சேர்ந்த ஒருவருக்கு கூட அந்த அருகதை கிடையாது. செங்கோல் தமிழர்களுடைய மரபு, செங்கோல் தமிழர்களுடைய பெருமை, செங்கோல் தமிழர்களுடைய ஆட்சி மாண்பு, நீதி தவறாமல் இருப்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு அந்த செங்கோல். தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் என்பதற்கு பல அடையாளங்கள் இருக்கின்றன. குறிப்பாக தமிழ் மொழி என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய தனிப்பெரும் அடையாளம். அதனுடைய வளர்ச்சிக்கு தேவையான அளவிற்கு நிதி ஒதுக்காமல் மக்கள் பேசாத சமஸ்கிருதத்துக்கு நிதி ஒதுக்குகிறவர்கள் எங்கள் கலாச்சாரத்தை பற்றி பேசுவது என்பது விசித்திரமாக இருக்கிறது. செங்கோல் என்பது முடியாட்சியின் அடையாளம் என்பதுதான் எங்களுடைய கருத்தை தவிர, தமிழ் கலாச்சாரத்திற்கு நிறைய இருக்கின்றன. அதை காப்பாற்ற இவர்களுக்கு அக்கறை இருக்குமானால் நாங்கள் சொல்வதை எல்லாம் செய்து தமிழ் மொழியையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்ற துணை நிற்க வேண்டும்.